கொடிவேரிக்கு வந்து நல்லதா வாங்கினது இந்த புளியும் அத்திப்பழமும் தான். வேறு ஒன்றும் இல்லை. கொடிவேரி முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பிடிச்ச கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். கோபிலேருந்து அப்படியே திருப்பூர் போயிடலான்னு. அங்கே பெரிய பலூனில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 100% எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு நானும் கேட்டுக்கிறேன். நாங்கள் இன்னைக்கு கோபியில் வந்து ஃபஸ்ட் டைம். எப்போ வந்தாலும் அமன் மெஸ் சாப்பிடுவோம். அமுத சுரபின்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், வெஜிடேரியன் ஹோட்டல். இங்கே சாப்பாடெல்லாம் அமுதம் மாதிரி இருக்குமா இல்லையாங்கிறத சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் சொல்லுறோம். அங்கே நார்மல் டைனிங் ஹால் இருக்குது, ஏசி டைனிங் ஹால் இருக்குது. நாங்கள் ஏசி டைனிங் ஹால் தான் போனோம், ஏன்னா அவ்வளோ வெயில். அதனால் ஏசியில் போய் இருக்கலாம்னு சொல்லி போனோம். மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வெஜ்ஜு மீல்ஸு. 10 சின்ன குண்டாவில் வந்து கூட்டு பொரியல் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஈவன் மோர் குழம்பு, புளிக்குழம்பு, அப்புறம் காளான் குழம்பு, கூடவே ஒரு சப்பாத்தி, பாயசம், அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சுட சுட சாதம் வந்துச்சு. ஒரு மீல்ஸ் வந்து 180 நினைக்கிறேன். கூடவே ஒரு பீடாவும் சாப்பிட்டு முடிக்கும்போது கொடுத்தாங்க. சாப்பாடு ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்டு முகப்பை பார்த்தீங்கன்னா பேலஸ் மாதிரி பயங்கரமான ஒரு பக்காவான ஒரு ஆம்பியன்ஸில் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.